வணக்கம் அனைவருக்கும். உலகின் மிகப்பெரிய கதைகளை அர்த்தமுள்ள வகையில் நாங்கள் பிரித்து வழங்கும் சேனலுக்கு மீண்டும் வருக. இன்று ஓ பையா, அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு தீவிரமான வர்த்தக நாடகம் உருவாகி வருகிறது. கட்டு சரி, இதோடி முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் தனது பாதுகாப்புவாத வர்த்தக கொள்கைகளில் முழுமூச்சாக இறங்கியுள்ளார். அவர் இந்திய பொருட்களுக்கு புதிதாக 25% கூடுதல் வரியை விதித்துள்ளார். இதன் மூலம் மொத்த வரி 50% ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது. ஆமா, 50. மேலும் டிரம்ப் தயங்கவில்லை. அவர் இந்தியாவை கட்டண ராஜா என்று கூட அழைக்கிறார். இது நேர்மையாகச் சொல்லப் போனால் சிறந்த தலைப்புச் செய்தியாக அமைகிறது. ஆனால் உண்மை என்ன? இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பாருங்க. கடந்த சில வருடங்களாக இந்தியா உண்மையில் அதன் வரி மற்றும் வரி அல்லாத தடைகளை குறைத்துள்ளது, குறிப்பாக அமெரிக்க தயாரிப்புகளுக்கு. ஆனால் இப்போது அது எதுவும் முக்கியமில்லை. ஏனென்றால் இந்த சமீபத்திய நடவடிக்கை இது இந்திய வணிகங்களை பாதிக்கும் இடத்தில் தாக்குகிறது. ஆண்டுக்கு $7 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்காவிற்கு இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதிகளில் ஒன்றான ஆட்டோ பாகங்களைப் பற்றி பேசலாம். வரிகள் 25% இலிருந்து 50% ஆகஸ்ட் உயர்ந்துள்ளதால் இந்த துறை அச்சத்தில் உள்ளது. இந்த நடவடிக்கை விலை போட்டித்தன்மையை முற்றிலுமாக அழித்துவிடும் என்று ஒரு உயர் ஆட்டோ நிர்வாகி தி எனாமிக் டைம்ஸிடம் கூறினார். மேலும் இது கார்கள் மட்டுமல்ல, லாரிகள், டிராக்டர்கள் மற்றும் மண் அள்ளும் இயந்திரங்களின் பாகங்கள் கூட பாதிக்கப்படுகின்றன. மேலும் நகைத்துறையா இதை ஒரு அழிவு நாள் என்று அழைக்கிறது. இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் $10 பில்லியன் மதிப்புள்ள ரத்தினக் கற்கள் மற்றும் நகைகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறது. இப்போது அந்த 50% வரியால் அது இருண்டதாக தெரிகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல்லது மெக்சிகோவுடன் ஒப்பிடுங்கள், அவர்கள் மிக குறைந்த கட்டணங்களையே செலுத்துகிறார்கள். இந்திய நகை ஏற்றுமதியாளர்கள் துபாய் மற்றும் மெக்சிகோ போன்ற புதிய இடங்களை தேடி வணிகத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் ஆச்சரியமில்லை. ஆனால் இதன் தாக்கம் தனிப்பட்ட தொழில்களுக்கு அப்பாற்பட்டது. இது இந்தியாவின் வளர்ச்சிக் கதையை உலுக்கக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஜவுளி, ரத்தினக் கற்கள், கடல் உணவு போன்ற தொழிலாளர் சார்ந்த துறைகள் பாதிக்கப்படுகின்றன. தனியார் முதலீடுகள் அல்லது மூலதனம் குறையக்கூடும். ஏற்றுமதி அதிகமாக குறைந்தால் ரூபாய் பலவீனமடையக்கூடும். HDFC வங்கியின் முதன்மை பொருளாதார நிபுணர் சாக்ஷி குப்தா கூறுவது போல் உற்பத்தி, வேலைகள் மற்றும் முதலீடுகளில் இரண்டாம் சுற்று விளைவுகள் ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கலாம். சரி, இப்போது என்ன? இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடக்கவிருக்கும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் அனைவரின் பார்வையும் உள்ளது. அமைதியான மனநிலை மேலோங்குமா? அல்லது உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளில் இந்தியாவிலிருந்து விலகி ஒரு பெரிய மாற்றத்தை நாம் எதிர்நோக்குகிறோமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டுமா? வணிகங்கள் வேறு எங்கும் தேடத் தொடங்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களில் பதிவிடுங்கள். நாங்கள் ஒவ்வொன்றையும் படித்து வருகிறோம். இந்த விவரக்குறிப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் உலகளாவிய வணிகம், பொருளாதாரம் மற்றும் இடையில் உள்ள அனைத்தையும் நீங்கள் ஒருபோதும் தவறவிடாமல் இருக்க லைக் செய்யவும், சந்தா செய்யவும், மணியை அடிக்கவும் மறக்காதீர்கள். You're welcome.